வணக்கம். நம்மளோட சிறகடிக்க அசசரில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீனா வந்து ஸ்ருதியை போயிட்டு இந்த மாதிரி ஏமாத்து அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி ஸ்ருதியும் ரவியும் போகிறாங்க. யாரை பார்க்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தாமணியை பார்க்கறதுக்காக போகிறாங்க. போன உடனே சிந்தாமணி வெயிட் பண்ண வைக்கிறாங்க. அது இல்லாமல் ரொம்ப பெரிய காண்ட் வேற ஆகிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் இந்த பொம்பளை எப்படி வெயிட் பண்ண வைக்குது பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷனாக வராங்க. சரின்னு சொல்லி ஒரு வழியாக சிந்தாமணி வந்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே சிந்தாமணி சொல்லுங்க, ஏதாச்சும் ஆர்டர் இருக்கா, ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாங்க நாங்கள் ஒரு ஈவெண்ட் நடத்துகிறோம். அந்த ஈவெண்ட்டுக்கு பூ டெக்கரேட் பண்ணுற ஆள் தேவை. அதனால தான் உங்களை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி, ஓ அப்படிங்களா, இந்த ஊரில் நான் தான் ஃபேமஸ், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாங்க வரவேல எல்லாருமே உங்கள் பேசி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்க சிந்தாமணி, அப்படியா, சரி சரி ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா எங்கே என்ன விஷயம் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்குறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பயங்கரமான பூ டெக்கரேட் பண்ணோம். சரி நீங்கள் எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு முன்னாடி எப்படிலாம் பண்ணீங்க, ஒரு ஃபோட்டோஸில் ஏதாச்சும் இருந்தால் காமிங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி, நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி வந்து ஒரு ஃபோட்டோவை எடுத்து காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனா பண்ண டெக்கரேட் வந்து ஸ்ருதி கிட்டே காமிக்கிறாங்க. இது நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, இங்கே கொஞ்சம் இல்லைங்க, இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு, இந்த டெக்கரேட் பண்ண எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, அதுவாம்மா அது ஒரு 3 லட்ச ரூபா ஆகுமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க 3 லட்ச ரூபாவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி, ஆமாங்க 3 லட்ச ரூபா கண்டிப்பாக ஆகிடுங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்க அப்போது கன்ஃபார்ம் 3 லட்சம் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிந்தாமணி, இல்லைம்மா அது கொஞ்சம் பூ விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட கொஞ்சம் ரேட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக 3 லட்ச ரூபா ஆகுமா, அதோட கம்மிலாம் ஆகாது அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி சொல்கிறாங்க, சரிங்க அப்போ நீங்கள் இதே பண்ணிவிடுங்க, நான் உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறேன், டேட் வந்து நான் சொல்லிடுறேன், எப்படியோ இன்னும் ஒரு 2 வாரத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி, சரிங்க மேடம் சரி மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லி 50,000 ரூபாய் கொடுக்குறாங்க சிந்தாமணி கிட்ட. அது இல்லாமல் பாண்ட் ஷீட் எடுத்து நீங்கள் கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி, ஆமாம் இப்போல்லாம் பாண்ட் ஷீட்டில் கையெழுத்து வாங்குதான் நல்லது, ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்கல்ல, அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், இருந்தாலும் நாங்கள் சைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்கிறாங்க. அப்போ ஸ்ருதி வந்து, ஓ அப்படிங்களா, சரி சார் நீங்கள் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லி சைன் போட்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து கேட்குறாங்க, சரி மீனா நான் பாண்ட் ஷீட்லாம் சைன் வாங்கிட்டேன், இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி மீனா கிட்டே கேட்குறாங்க. அப்போ மீனா சொல்கிறாங்க, அவள் பண்ணதை தான் நம்மளும் பண்ண போகிறோம், அந்த பாண்ட் ஷீட்டில் மொத்தமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கிட்டே சொல்கிறாங்க. ஓ ஸ்ருதி, ஓ அப்படி வரீங்களா நீங்கள், சரி சரி அப்படின்னு சொல்லி 2 லட்ச ரூபா வாங்கின மாதிரி அந்த பாண்ட் ஷீட்டில் மாற்றி கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் போகிறாங்க சிந்தாமணியை பார்க்கறதுக்காக. பார்த்த உடனே எங்கே பாருங்கள், நாங்கள் அடுத்த வாரம் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தால, அது கொஞ்சம் தள்ளி போய்டும் போல், இன்னும் ஒரு 6-7 மாதம் ஆகிடும்னு நினைக்கிறேன், நம்ம அப்புறமா வச்சுக்கலாம், நீங்கள் வாங்கின அட்வான்ஸ் மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கிட்டே கேட்குறாங்க. அப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் வாங்கிட்டே அட்வான்ஸ் கேட்டால் எப்படி மேடம், நாங்கள் அதெல்லாம் தருது இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, கொடுத்த காசு நீங்கள் கொடுக்கணும், நீங்கள் வேலை செய்யலை அப்படியே உங்களுக்கு காசு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து கேட்டுட்ருக்காங்க. அப்போ சிந்தாமணி, சரிம்மா பொறுமையாக நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி போய் எடுத்துகிட்டு வராங்க. அதுவும் 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வந்து ஸ்ருதி கிட்ட கொடுக்குறாங்க. சரி மேடம் இனி 1.5 லட்சம் வரணுமே, அது என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ருதி கேட்குறாங்க. அப்போ சிந்தாமணி, என்னங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் 50,000 தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்ருதி, என்ன மேடம் நீங்கள் தான் 2 லட்ச ரூபாய் வாங்கிக்கிங்களே, எங்கே பாருங்கள் பாண்ட் ஷீட்டை சைன் பண்ணிருக்கீங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிந்தாமணி, என்ன ஏமாத்துறீங்களா நீங்கள், 50,000 தானே கொடுத்தீங்க நீங்கள், சிந்தாமணி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ருதி, இங்கே பாருங்கள் மரியாதையாக பாண்ட் ஷீட்டை நீங்கள் சைன் போட்டிருக்கீங்க பாருங்கள், 2 லட்ச ரூபாய் இப்போ நீங்கள் எடுத்து வச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுவும் கேட்காம நான்லாம் தர முடியாதுமா அப்படின்னு சொல்லி அடியால் கூப்பிட்றாங்க சிந்தாமணி. அதுக்கப்புறம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதி வந்து, இங்கே பாருங்கள் இப்போ நீங்கள் காசு இல்லை அப்படின்னா டிஎஸ்பியை பார்க்க வேண்டியதாக இருக்கும், அங்கே பாருங்கள் மரியாதை காசெல்லாம் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா, என்னம்மா நீ மிரட்டிட்டு இருக்கேன் நீ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இருங்க நான் இப்பயே வர வைக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு வக்கீலை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வக்கீலுமே செட் பண்ண ஒருத்தரை ஸ்ருதி வந்து கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே இந்த மாதிரி வக்கீல் வந்து சட்டத்தை பேச ஆரம்பிக்கிறாரு. பேசினோடனே சிந்தாமணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நான் காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி காசை மொத்தத்தையும் கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏமாத்துற மாதிரி இப்போ உங்களை ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. ஓ அப்போது
நீ மீனாவோட ஆளா அப்படின்னு சொல்லி சிந்தாமணி கேட்டுட்ருக்காங்க. ஆமாம், அவங்க என்னோடய சிஸ்டர் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்கிறாங்க. ஓ, அப்போது நான் பண்ண டெக்னிக்கு எனக்கே யூஸ் பண்ணியிருக்கீங்களா நீங்கள், உங்களால் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிந்தாமணி சொல்லிகிட்டு இருக்காங்க. மீனா ஒரு வழியாக காசை வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.